வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் ஜெல்லி. நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக இளநீர் ஜெல்லி செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம், அகர் அகர், இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அகர் அகரையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா கரையணும். இது நல்லா கரைய கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இளநீர் முக்கால் பாகம் வேகணும். முக்கால் பாகம் ஆறுனதுக்கு அப்புறமா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் இளநீர் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் வழுக்கையும் நான் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இப்போது எந்த ஷேப்பில் நம்மளுக்கு ஜெல்லி வேணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இளநீர் நம்ம ஊற்றிடலாம். நான் இப்போது ஒரு பவுல்லையும் இந்தமாதிரி ஐஸ் ட்ரேலையும் நான் ஊற்ற போகிறேன். 1 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன். பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளநீர் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வழுக்கிக்கிட்டே போச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளநீர் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ அந்த ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கிற இளநீரையும் அந்த ஜெல்லியையும் நான் எடுத்து காமிக்கிறேன்.